ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறுத்தற் குறிகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 10 கொஸ்டினுமே 10 டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு கான்செப்டை வந்து மிஸ் பண்ணுவீங்க. அதனால் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள். ஓகே, இன்றைக்கான உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இணைப்பு சொல் அதனால் ஆதலால் இரண்டு இணைப்பு சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். இப்போ இந்த இடத்துல வந்து 3 நிறுத்தற் குறி வந்து இடம்பெற்றுள்ளது. ஒன்று வந்து கார்புள்ளி, இன்னொன்று வந்து இரட்டை மேற்கோள் குறி, இன்னொன்று வந்து முற்றுப்புள்ளி. கார்புள்ளிங்கிறது கமாவை தான் வந்து கார்புள்ளின்னு சொல்கிறோம். இப்போது இந்த கமா எதுக்காக வந்து அந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு கட்டளை சொல், கட்டளை வார்த்தை. அந்த மாதிரி கட்டளை வார்த்தைக்கு பிறகும் வந்து கமா வரும். அதே சமயம் 2 வினைச்சொற்கள் அருகருகே வந்தாலும் கமா வரும். சொல்லுங்கிறது ஒரு வினைச்சொல், கேட்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இந்த மாதிரி 2 வினைச்சொல் அருகருகே வந்தாலும் கார்புள்ளி வரும். அடுத்தது இந்த இரட்டை மேற்கோள் குறி எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தொடர் வந்து நேர்கூற்று தொடராக இருந்தது அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். அது நேர்கூற்று தொடரா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒருவர் பேசியதை அப்படியே குறிப்பிடுவது வந்து நேர்கூற்று தொடர். இப்போ கணியன்கிறவர் என்ன சொன்னாருங்கிறத சொல் கேட்கிறேன் என்றான் கணியன், அப்படியே ஒருவர் பேசியதை அப்படியே சொல்லுவது நேர்கூற்று தொடர். அப்போ அந்த மாதிரி வந்து வரும்போது இந்த என்று கூறினான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இரட்டை மேற்கோள் குறி முடிஞ்சிரும். ஓகேவா? அடுத்து முற்றுப்புள்ளிங்கிறது ஒரு வரி முடிவு பெற்றதை குறிப்பிடுவது முற்றுப்புள்ளி. அடுத்த கேள்வியை பாருங்கள். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற் குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. இப்போ முத்தமிழ் முக்காற்புள்ளி இயல் கமா இசை கமா நாடகம் முற்றுப்புள்ளி. இப்போ இதை வந்து கோலன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ முத்தமிழ் அதுக்கு பக்கத்தில் எப்படி வந்து முக்காற்புள்ளி வந்தது அப்படின்னா, ஒரு சொற்றொடரில் கூறிய ஒன்றை விரித்து கூறும்போது அந்த இடத்துல வந்து விரித்து சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து முக்காற்புள்ளி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம்பால் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு. அதே மாதிரி ஐந்திணை அப்போ வந்து முக்காற்புள்ளியை கொடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையன்னு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி இந்த ஒரு சொற்றொடரை வந்து விரித்து கூறும்போது அந்த இடத்துல வந்து முக்காற்புள்ளி. அடுத்தது 3 பொருட்களை தனித்தனியே கூறும்போது, இப்போ இயல் இசை நாடகம்னு தனித்தனியே கூறும்போது கார்புள்ளி வருது. முற்றுப்புள்ளி இந்த வரி முடிவுற்றது அப்படிங்கிறத குறிப்பிடுவது முற்றுப்புள்ளி. அடுத்து பாருங்க, உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. இப்போ இது என்ன தொடர்? நேர்கூற்று தொடர். அப்போ நேர்கூற்று தொடருங்கிறதுனால நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வருது. நான் தான் சொன்னேன் என்று கூறினான் என்றான், அதுக்கு முன்னாடி வந்து அந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து முடியணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது இந்த இடத்துல ஏன் கார்புள்ளி வந்திருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 ஆல்டர்னேட்டிவ் வாக்கியங்களை வந்து பிரிக்கிறது. அதாவது ஓடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆல்டர்னேட்டிவ் வாக்கியங்களை பிரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கார்புள்ளி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கொஸ்டின் மார்க் வந்து ஒரு கேள்வியை எழுப்புது. அதாவது இது கேள்வியை எழுப்புறதுக்கு நீங்கள் கேட்கலாம், வினாச்சொல் இல்லையே அப்புறம் எப்படி வந்து கேள்வி குறி வருது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு சாய்ஸ் கொஸ்டின், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி, ஓடணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி சாய்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் கேள்விக்குறி வந்துள்ளது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல ஏன் கார்புள்ளி வந்திருக்கு அப்படின்னா, வணக்கங்கிறது ஒரு மரியாதை சார்ந்த சொல். அந்த மாதிரி மரியாதை சார்ந்த சொல்லுக்கும் பக்கத்தில் கார்புள்ளி வரும். அதே சமயம் அந்த இடத்துல வந்து ஒரு சிறிய இடைவெளியை குறிப்பதற்காகவும் கார்புள்ளி இட வேண்டும். அடுத்தது ஐயா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏன் கேட்கலாம், ஏன் ஆச்சரியக்குறி வந்திருக்கு அப்படின்னு. அது வந்து அந்த இடத்துல வந்து அது ஆச்சரியக்குறி கிடையாது, விழிக்குறி அப்படின்னு பேர். விழிக்குறி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து அழைக்கும் வகையில் உணர்ச்சியுடன் கூறுவது வந்து விழிக்குறி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆச்சரியக்குறிக்கும் விழிக்குறிக்கும் வந்து சிம்பல் வந்து ஒரே சிம்பல் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். இது வந்து வரி முடிவடைகிறது, முற்றுப்புள்ளி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சரியான நிறுத்தற் குறிகள் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான்,
இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி, அதாவது செமிகோலன் கொடுத்துருக்காங்க. அதனால் கமா தேர்ச்சி பெற்றான். இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து அரைப்புள்ளி வந்திருக்கு அப்படின்னா, 2 முற்றுப்புள்ளி வாக்கியங்கள், 2 தனித்தனியே முற்றுப்புள்ளி முடிவு பெற்ற வாக்கியங்களை இணைக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைப்புள்ளி கொடுக்குறோம். இப்போ இனியன் நன்கு படித்தான், இது ஒரு முற்று பெற்ற வாக்கியம். தேர்ச்சி பெற்றான், இது ஒரு முற்று பெற்ற வாக்கியம். இந்த 2 வாக்கியங்களையும் நம்ம வந்து இணைக்க போகிறோம், இணைப்பு சொல்லை கொண்டு இணைக்க போகிறோம். அந்த மாதிரி இணைப்பு சொல்லை கொண்டு இணைப்பதற்கு முன்னே நம்ம வந்து அரைப்புள்ளி இட வேண்டும். அடுத்தது அதனால் அப்படிங்கையில் நம்ம வந்து இணைப்பு சொல்லுக்கு அருகில் காற்புள்ளி இட வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 முற்று பெற்ற வாக்கியங்களை இணைக்கும் போது நம்ம வந்து அந்த இணைப்பு சொல்லுக்கு முன்னாடியே அரைப்புள்ளி இட வேண்டும், இணைப்பு சொல்லுக்கு பிறகு காற்புள்ளி இட வேண்டும். பாருங்க, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இப்போ இந்த இடத்துல வந்து தவறுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது விடை. நான் வந்து மேலே குறிப்பிட்டுள்ளது போல அதுதான் வந்து சரியானது, இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வந்து தவறு. ஓகே, இந்த ஒற்றை மேற்கோள் குறி நம்ம வந்து சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு வந்து கேள்வியாக நான் தான் முன்னாடியே சொன்னேன், சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து கேள்விக்குறி வரும்னு சொல்லியிருக்கேன், அதனால் போட்டிருக்கோம். அந்த ஒற்றை மேற்கோள் குறி ஏன் அப்படின்னா, அந்த இடத்தில் அதாவது ஒரு சொல்லை தனித்து காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். இப்போ வந்து இந்த இடத்துல சிறியதோ பெரியதோ அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தனித்து காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி தனித்து காட்டப்படும் போது ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்க, இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள். அது இந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. ஏன்னா இது வந்து நேர்கூற்று தொடர், அதனால் வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல காற்புள்ளி எதனால் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு வாக்கியம் வந்து தனித்து நின்று பொருள் தராது, மற்றொரு வாக்கியத்தை சார்ந்து நிற்கும். அப்படிங்கிற பட்சத்தில் காற்புள்ளி விடணும். இப்போ இல்லை சார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கா? இல்லை. அப்போ அடுத்த வாக்கியத்தையும் வந்து சார்ந்து நிற்கிது. அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு சார்ந்து நிற்கிது. அந்த மாதிரி ஒரு வாக்கியம் தனித்து நின்று பொருள் தராமல் மற்றொரு வாக்கியத்தை சார்ந்து நிற்கும்போது அந்த இடத்தில் காற்புள்ளி இட வேண்டும். அடுத்தது, இந்த இடத்துல ஏன் ஆச்சரியக்குறி அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உறுதி பொருளை குறிக்கிறது. அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுதி பொருளை குறிக்கும்போது நம்ம ஆச்சரியக்குறி இட வேண்டும். அதே மாதிரி இந்த இரட்டை மேற்கோள் குறி முடிக்கும்போது அது வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க்குக்கு பிறகு தான் வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும். அதே மாதிரி ஆச்சரியக்குறி வந்ததுன்னா ஆச்சரியக்குறிக்கு பிறகு தான் இரட்டை மேற்கோள் குறியை முடிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, வேலன் கடைக்கு சென்றான், அரைப்புள்ளி, பொருள்களை வாங்கினான், அரைப்புள்ளி, வீடு திரும்பினான், முற்றுப்புள்ளி. இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஏன் வந்து அரைப்புள்ளி வருது அப்படின்னா, இப்போ வேலன்கிறது ஒரு எழுவாய் தான், ஒரு நபர் தான். அந்த நபர் செய்த செயல்களை தான் நம்ம வரிசையாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு எழுவாய் இருந்தது, பல வாக்கியங்கள் வருது. ஒரு எழுவாய்க்கு பல வாக்கியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரைப்புள்ளி இட வேண்டும். வேலன்கிறது ஒரு எழுவாய், அவர் தான் வந்து கடைக்கும் போகிறாரு, அவர் தான் பொருள்களை வாங்குறாரு, அவர் தான் வீட்டுக்கு திரும்புகிறாரு. இந்த மாதிரி ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் வரும்போது நம்ம வந்து அரைப்புள்ளி இட வேண்டும். அடுத்த கேள்வி, சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து. இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உறுதி பொருளை குறிக்குது. அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம் இல்லையா, அப்போ உறுதி பொருளை குறிக்குது, அதனால் ஆச்சரியக்குறி. இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம வந்து நேர்கூற்று தொடருக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறின்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்பது பெரும்பாலோரின் கருத்து அப்படின்னாடி உங்களுக்கு சடனாக வந்து சந்தேகம் வரும், இது வந்து நேர்கூற்று தொடரா அப்படின்னு. அப்போ பெரும்பாலோரின் கருத்து அப்படின்னா யாரோ கூறிய அல்லது மற்றொருவரால் சொல்லப்பட்ட சொற்களை சுட்டி காட்டும் போது அது வந்து அந்த இடத்தில் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அதுவும் வந்து நேர்கூற்று தொடரில் தான் வரும். ஓகேவா? அதாவது மற்றொருவரால் சொல்லப்பட்ட சொற்கள். இப்போ வந்து பெரும்பாலோரால் வந்து சொல்லப்பட்ட கருத்து என்ன, சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு பெரும்பாலோரும் வந்து சொல்லப்பட்ட கருத்து. அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அடுத்தது, உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். இப்போ
ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். என்று என் தந்தை சொன்னார்னுமே அது நேர்கூற்று தொடர், டக்குன்னு நீங்கள் இரட்டை மேற்கோள் குறி போட்டுருவீங்க. ஓகே, இந்த இடத்துல ஏன் கார்புள்ளி வருது அப்படின்னா, ஊருக்கு போய் சேர்ந்ததும் அப்படிங்கிறது வாக்கியத்தினுடைய முதல் பகுதி. அடுத்தது கடிதம் எழுது அப்படின்னு சொன்னதும் அதனுடைய தொடர்ச்சி. இந்த மாதிரி முதல் பகுதி முடிவுறாமல் இரண்டாவது ஒரு தொடர்ச்சியாக ஒரு வாக்கியம் வந்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பிரிப்பதற்காக கார்புள்ளி இட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லை வேறு எதுவும் டவுட்டு சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை குறிப்பிடலாம். நிறுத்தற்குறிகள் இன்னும் வந்து அடுத்த பார்ட்லேயும் வரும். இது வந்து கிளியராக இருக்கானுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.